ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு இந்தியாவோட ரிப்பப்ளிக் டே கொண்டாட போகிறோம். ஸோ அதை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்புறம் ரிப்பப்ளிக் டே ஏன் கொண்டாடுறோன்ற பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ ரிப்பப்ளிக் டே கொண்டாட ஆரம்பிச்சோம்னா 26 ஜனவரி 1950 தான். அப்போ 1950லேருந்து 1954 வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய இர்வின் ஸ்டேடியமில் தான் கொண்டாடிட்டு இருந்தோம். 1955லேருந்து இப்போ வரைக்கும் ரிப்பப்ளிக் டே பரேடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்பாத்ன்ற அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடக்குது. ஒரு வருஷம் ஒரு நாட்டோட தலைவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அப்படி ஃபஸ்ட்டு கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் சுகர்னோ அப்படின்றவரை தாங்க கூப்பிட்டோம். சரி, இந்த ரிப்பப்ளிக் டே ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பின்னாடி போகணும். 1928 சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் அமைச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவோட சட்டை வரைவு, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்காக அவங்கள கூப்பிட்டாங்க. அப்போது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட தலைவராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிலால் நேரு, அதாவது நம்ம ஜவஹர்லால் நேருவோட தந்தையர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரோட தலைமையில் அந்த நடந்த செஷனில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸாவது கொடுங்க, அதாவது உங்கள் கீழே நாங்கள் ஆண்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த போஸ், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு அப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வெறும் டொமினியன் ஸ்டேட்டஸ் பத்தாது, எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஜனவரி 26, 1930 லாகூரில் ஒரு செஷன் நடக்கும். அந்த செஷனுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்களுக்கு பூர்ண ஸ்வராஜ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி லாகூரில் நேஷ்னல் ஃப்ளாகை ஏற்றிருப்பாருங்க. அந்த நாளை நினைவு கூறும்படியாக தான் இப்போது நம்ம ஜனவரி 26, 1950 ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே கொண்டாடியிருப்போம். ஆகஸ்ட் 15, 1947 ஜனவரி 26, 1950 வரைக்கும் இந்தியா பிரிட்டிஷோட லாஸ் அண்ட் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கங்க. இந்த கேப்பில் தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனை தயாரிக்கிற ப்ராசஸில் இருந்தாங்க. அந்த கமிட்டிக்கு ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். 1930 ஜவஹர்லால் நேரு அந்த லாகூர் செஷனில் கொடியேற்றினதை நினைவுபடுத்தும் விதமாக தான் ஜனவரி 26, 1950 இந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது தாங்க ரிப்பப்ளிக் டே வரலாறு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ. பாய்.